பிரைஸ் லார்ட் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு த சீரீஸ் ஆஃப் எலிவேட் வித் எஸ்தர். இந்த காணொலி மூலமாக அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சரி, ஒரு கதையோடு ஆரம்பிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா அவர் சின்ன வயசாக இருக்கும் போது அவருடைய வலது கையில் இருக்க கட்டை விரல் எப்படியோ கட்டாகியிருக்கு. அவர் அந்த கட்டவிரல் கட்டானதை நினச்சி அநேக நாள் ஃபீல் பண்ணியிருக்காராம். எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு மட்டும் ஏன் இந்த கெடுதல் நடந்துச்சு, என் கட்டவிரல் மட்டும் ஏன் கட்டாச்சு, என் லைஃப் லாங் ஃபுல்லாக இது ஒரு கஷ்டம் தான். அந்த ராஜா கவலைப்பட்டிருக்காரு. அவர் வளர்ந்து பெரியவராகி அந்த நாட்டை அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு தடவை அந்த ராஜா காட்டுக்கு வேட்டையாட போனாராம். அப்போ அங்க இருக்க காட்டுவாசிகள்லாம் ராஜாவை பிடிச்சிட்டாங்களாம். இவரை கொல்றதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இவரை வெட்டி மனித கறி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணி எல்லா சாமான்களையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்களாம். அப்போ அதுல ஒரே ஒரு ஆள் மட்டும், வெட்டாதீங்க, இவரை விட்டுருங்க, அவரை வேணாம், ஏன்னா இவர் சுத்தமாக இல்லை, இவர் முழுமையாக இல்லை, இவருக்கு கையில் சுண்டு விரல் இல்லை அப்படின்னு சொல்லி இவரை ராஜாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போதான் இந்த ராஜா நினைச்சாராம், அதனால் வரைக்கும் அந்த சுண்டு விரல் இல்லாததை அவர் ஒரு குறையா பார்த்தாராம். என் பாடியில் இதனால ஒரு குறைதான் அப்படின்னு நினைச்சவர் அன்னைக்கு நினைச்சாராம், அவர் சுண்டு விரல் மட்டும் கட் ஆகலைன்னா அன்னைக்கு அவரை மர்கையா பண்ணியிருப்பாங்க. அதனால் அவர் நினைத்தாராம். அப்புறம் அவருக்கு பைபிள்லேருந்து ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் அவருக்கு ஞாபகம் வந்துச்சா. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அதாவது நீங்களும் நானும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம், அப்படிதானே? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். எது நடந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில எது நடக்குதோ அது இப்போ அது ஒரு நெகட்டிவான விஷயமாவே இருந்தாலும் அது பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அதை வச்சு ஏதோ நமக்கு ஒரு நல்லது இருக்கு. அவர் மேல அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்கும். அதனால நீங்க அவர் மேல அன்பு கூறுகிற பிள்ளை தானே, அப்புறம் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கவலைப்படுறீங்க? கவலையை மறந்துருங்க. ஏதோ ஒரு ஆண்டவர் உங்களுக்கு பிற்காலத்துல நல்ல விஷயம் ஒண்ணு வச்சிருக்காருன்னு சொல்லி அந்த நல்ல விஷயத்துக்காக நடக்க போறதுக்கு தேங்க்ஸ் சொல்லி வெயிட் பண்ணுங்க. ஏன்னா எந்த விஷயம் நடக்க போதோ அது நல்ல விஷயமா தான் நடக்கும். ஆமென்.